படிக்கும் போதே சம்பளத்துடன் கூடிய பார்ட் டைம் வேலை, வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மூன்றாவது மொழியாக இந்தி தான் என்பது எங்கே இருக்கிறது? அந்த அறிக்கையில், வரைவறிக்கையிலோ அல்லது மத்திய அரசாங்கத்தினுடைய பாலிசி நோட்டிலோ எங்கே இருக்கிறது என்பதை திராவிட முன்னேற்றக் கழகம் சொல்லாமலேயே தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது. ஹிந்தி திணிப்பு நடைபெறவே இல்லை. நிறைய மென்பொருள் நிறுவனங்கள், ஏராளமான வெளிமாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் வருகிறார்கள். அங்கே புழக்கத்தில் போகிற வர்த்தக நிலையங்களில் ஹிந்தி பயன்படுகிறது, ரயில்வே நிலையங்களில் பயன்படுகிறது. ஆகவே ஹிந்தி வர வேண்டும் என்கிறேன். ஆனால் திணிப்பு இப்போது நடைபெறவில்லை. நீங்கள் என்னதான் கரடி மாறி கத்தினாலும் தமிழ்நாட்டில் மீண்டும் மொழி போர், கிழிப்போர்லாம் கிழிக்க முடியாது. நீங்க நான் சேர்க்கிற அரசு பள்ளியில் நான் 3வது மொழி படிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அதை செய்து தர வேண்டிய கடமை தமிழக அரசுக்கு இருக்கிறதா இல்லையா? உன்னுடைய பிள்ளைகள் 10 மொழிகள் படிப்பார்கள், என் வீட்டு பிள்ளை 2 மொழி படித்தால் போதும் என்று உபதேசம் செய்வதற்கு நீ யார்? திரு உதயநிதி அவர்கள் வரம்பு மீறி பிரதமரை விமர்சிக்கிற காரணத்தால் அண்ணாமலை பதிலடி கொடுக்க வேண்டி வந்தது. அதுவும் அவரே தெளிவாக சொல்லிவிட்டார். நீ என்ன லாங்குவேஜில் பேசுகிறீர்களோ அதே லாங்குவேஜில் தான் பதில் கிடைக்கும் என்கிறார். நீங்கள் கோ பேக் ஸ்டாலின் என்று சொன்னால் ஏன் அவர் கெட் அவுட் ஸ்டாலின் என்று சொல்லக்கூடாது? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கை விதித்திருக்கிறார். அவரும் தமிழகத்துக்கு இருமொழி கொள்கை வேண்டும், இருமொழி கொள்கை தான் எங்களுடைய கொள்கையும் கூட அப்படின்ட்டு அதை வலியுறுத்தி இருக்கிறார். அதிமுக திமுகவை காப்பி அடிப்பது என்பது, இந்த விஷயத்தில் காப்பி அடிப்பது, கடந்த காலத்தில் அதையே செய்தோம் இப்போது அதையே செய்கிறோம் என்பது தவறான செயல்பாடு என்பது என்னுடைய பார்வை. திரு விஜய் கூட்டணிக்கு வருவார், அதுவும் தன்னுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு தான் கொடுக்கிற 40 இடங்களை ஏற்றுக்கொண்டு வருவார் என்று எடப்பாடி அவர்கள் எதிர்பார்த்தால் இலவுகாத்த கிளியாக ஏமாந்து போவார் என்று நான் தொடர்ந்து கூறி வருகிறேன். இப்போது சமீபத்தில் சில முன்னணி நிர்வாகிகள், அதிமுக நிர்வாகிகளோடு நான் பேசிய போது விஜய் வரமாட்டார் என்று எங்களுக்கு தீர்மானமாக தெரிந்து கொண்டிருக்கிறது. அந்த அண்ணா பல்கலைக்கழக சம்பவம் ஒரு பக்கம் இருந்தது. அங்கங்கே அடுத்தவர பாலியல் சீண்டல்கள் நடந்துகிட்டு இருக்கு. பள்ளி மாணவிகள், 4ஆம் வகுப்பு மாணவிகள்லாம் சீண்டல் நடக்குது, கல்லூரி மாணவிக்கு சீண்டல் நடக்குது, ரயில்வே ட்ராக்ல நடந்து போகிற போலீஸ் கான்ஸ்டபிள்கிட்ட ரவுடி மிஸ்பிஹேவ் பண்ணுறான். இவ்வளவு தூரம் சமூக விரோத செயல்கள், குற்றங்கள் அதிகரித்து கொண்டிருக்கின்றன. இது நாள்தோறும் செய்தியாகி கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் என்னை எல்லோரும் அப்பா என்று அழைக்கிறார்கள் என்கிறார். இதை என்ன சொல்லுவது? ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் ரமேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ட்விட்டர்ல ஒரு பெரிய வார்த்தை போரே போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் நேத்து கெட் அவுட் மோடி அப்படின்னு சொல்லிட்டு திமுக ட்ரெண்ட் பண்ண, இன்னைக்கு பாஜகல கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்னு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். இப்ப இந்த அரசியல் பரபரப்பு, அது மும்மொழி கொள்கை, இந்த பரபரப்பை எப்படி பாக்குறீங்க? தமிழகத்தில் 1965 ஹிந்தி திணிப்புக்கு எதிராக நடந்த போராட்டம், அப்போது இருந்த சூழல் வேறு. இன்றைக்கு காலப்போக்கில் எவ்வளவோ கல்வியில் மாறுதல்கள் ஏற்பட்டு இப்போது இவர்கள் மொழியின் பெயரால் நடத்துகிற அரசியல் என்பது வேறு. சூழ்நிலைகள் வேறுபட்டிருக்கின்றன. அன்றைக்கு ஹிந்தி திணிக்கப்பட்டதாக மக்களும் நம்புகிற நிலை, ஆட்சியும் நம்புகிற நிலை, அல்லது அப்போது எதிர்க்கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி மீது ஏற்கனவே இருந்த வேறொரு அதிருப்தி, காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த அந்த உணவு தட்டுப்பாடு, அந்த அதிருப்தி, இது சேர்த்து கை கொடுத்து அது மாணவர்கள் மத்தியில் எழுச்சியான போராட்டமாக வடிவெடுத்த காரணத்தால் ஆட்சி மாற்றத்துக்கு வழிவகுக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டது. ஆனால் இப்போது புதிய கல்விக் கொள்கை என்பதை மிக பெரும்பாலான மாநிலங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டன. தமிழ்நாட்டை போல 1-2 மாநிலங்களில் தான் இது குறித்த அபிப்பிராய பேதம் இருக்கிறது. அந்த புதிய கல்விக் கொள்கையே ஹிந்தியை கட்டாயமாக தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்கள் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என்று எங்கே குறிப்பிட்டிருக்கிறது என்று மாண்புமிகு மத்திய அமைச்சர் கேட்டார். அந்த பாலிசி படித்த கல்வியாளர்கள் கேட்கிறார்கள். ஆக ஏதாவது ஒரு 3rd லாங்குவேஜ் படிக்க வேண்டும். அப்போதுதான் சென்ட்ரல் அந்த ஸ்கீமின் கீழ் கொடுக்கக்கூடிய ஃபைனான்சியல் அசிஸ்டன்ஸ் என்பது கிடைக்கும் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்குத்தான் இந்த ஃபைனான்சியல் அசிஸ்டன்ஸ் என்பது நின்று போகிறதே என்பதற்குத்தான் இவர்கள் கூப்பாடு, ஆர்ப்பாட்டம் எல்லாம். அதுவும் அது ஒரு 3000-4000 கோடி, அதை வைத்து தான் இந்த சர்க்கார் நடக்கிறதா என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். இரண்டாவது, 3வது மொழியாக இந்தி தான் என்பது எங்கே இருக்கிறது? அந்த அறிக்கையில், வரைவறிக்கையிலோ
அல்லது மத்திய அரசாங்கத்தினுடைய பாலிசி நோட்டிலோ எங்கே இருக்கிறது என்பதை திராவிட முன்னேற்றக் கழகம் சொல்லாமலேயே தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது. ஹிந்தி திணிப்பு நடைபெறவே இல்லை. இன்னொன்று, இப்போது இது எடுபடாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள், வறிய நிலையில் இருப்பவர்கள் கூட தங்களுடைய பிள்ளை நகையை அடமானம் வைத்தாவது ஒரு நர்சரி பள்ளியில் படிக்க வேண்டும், மெட்ரிகுலேஷன் பள்ளியில் படிக்க வேண்டும், ஒரு கான்வென்ட்டில் சேர்க்க வேண்டும், சிபிஎஸ்இ பள்ளியில் படிக்க வேண்டும், 5வது வகுப்பு வரை மெட்ரிகுலேஷன் பள்ளியில் படிக்க வைத்துவிட்டு 6வதிலிருந்து சிபிஎஸ்இக்கு ஷிஃப்ட் செய்து வேண்டும். யாராவது தெரிந்தவர்களிடம் கேட்டு சென்ட்ரல் ஸ்கூலில் ஏதாவது இடம் கிடைக்கிறதா, கேந்திரிய வித்யாலயாவில் இடம் கிடைக்கிறதா என்று பார்க்க வேண்டும் என்று மக்களுடைய சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய மக்களுடைய பார்வையே பறந்துபட்டிருக்கிறது. தங்களுடைய பிள்ளை கொஞ்சம் வசதி படைத்தவர்களுடைய பிள்ளையை போல நல்ல கல்வியை பயில வேண்டும், நல்ல கல்வியை பெற வேண்டும், நல்ல தரமான ஆசிரியர்களை கொண்ட பள்ளியிலே பயில வேண்டும். இன்றைக்கு மாநில அரசாங்கம் நடத்துகிற பள்ளிகள் அந்த லட்சணத்தில் முதலில் இல்லை. பிரைவேட் ஸ்கூல்ஸுக்கு ஈக்குவலாக காம்பீட் செய்யக்கூடிய அளவுக்கு இவர்கள் நாமக்கல் இந்த திருச்செங்கோடு சேலம் பகுதிகளில் இருக்கக்கூடிய பள்ளிகள் நிறைய பேரை ஃபர்ஸ்ட் ரேங்கை கொண்டு வருகிறார்கள்னா வணிகமயம் போட்டு கசக்குகிறார்கள், பொழிகிறார்கள், காசை வாங்குகிறார்கள், ஸ்பெஷல் டியூஷன் என்று பண்ணுகிறார்கள், என்னென்னமோ சொல்றீங்களே தவிர உங்கள் ஸ்கூல் லட்சணம் அந்த லட்சணத்தில் இருக்கா? எத்தனை பள்ளி மாணவர்கள் ரொம்ப அத்திப்பூத்தார் போல சில மாநகராட்சி பள்ளி மாணவிகள் தங்கள் கடும் முயற்சியினால், முன்முனைப்பினால், உழைப்பினால், சில அத்திப்பூத்தார் போல் இருக்கக்கூடிய நல்ல ஆசிரியர்களுடைய ட்ரைனிங்கினால் நல்ல மார்க்குகளை ஸ்கோர் செய்கிறார்கள். அது மேலும் வளர வேண்டும் என்ற விருப்பத்தோடும் கவலையோடும் தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். தனியார் பள்ளிகளில் இருக்கக்கூடிய தரம், குறிப்பாக சிபிஎஸ்இ பள்ளிகளில் இருக்கக்கூடிய தரம், அவர்களுக்கு பே பண்ணுகிற சேலரி, அதே போல அவர்களுடைய டீச்சிங் எபிலிட்டி, ஸ்கில், மாணவர்களை சேர்ப்பதற்கு டெஸ்ட் வைப்பதை போல ஆசிரியர்களை சேர்ப்பதற்கு டெஸ்ட் வைக்கிறார்கள். அப்லோடு அவர்கள் நிறைய கல்வி இருக்கிறார்கள். எப்படி டாக்டர் ப்ரொஃபஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸ்கள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அப்போது ஏற்பட்டு இருக்கிற விஞ்ஞான வளர்ச்சியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்களை உருவாகி கொண்டு இங்கே அவர்களுக்கு நல்ல ப்ராக்டிஸ் கிடைக்கிறது. அதுபோல் ஆசிரியர்களுக்கு இருக்க வேண்டும். நீங்கள் எதையுமே இது பண்ணுவதில்லை. ஏன்னா உங்களுடைய ஆசிரியர் தேர்வில் முதல் கொண்டு எல்லாத்திலையும் லஞ்சம், கல்வித்துறை லஞ்சமயமாகிவிட்டது, ஊழல் புறையோடி போயிருக்கிறது. ஆகவே இந்த இல்லாத ஒன்றை நீங்கள் எப்போ நீங்கள் ஹிந்தியை தடுக்க ஆரம்பிச்சிங்களோ அதற்கு பிறகு இங்கே இருக்கக்கூடிய ஹிந்தி பிரச்சார சபாவில் நிறைய பேர் பணம் கட்டி சேர்ந்து ஹிந்தி கற்றுக்கிட்டாங்க. இப்போ பிரைவேட் ஸ்கூலில் ஹிந்தி இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தினர், அதுதான் அண்ணாமலையிலேருந்து பல பேர் சொல்றாங்க, அதுக்கு பதிலே சொல்ல வக்கில் துப்பில்ல திமுகவுக்கு. திராவிட முன்னேற்ற கழக பிரமுகர்கள் நடத்துகிற பள்ளிகளில் ஹிந்தி 3வது மொழியாக இருக்கிறதா இல்லையா? இந்தியை எடுத்து படிக்கலாம் என்ற வசதி தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா? ஏன் ஊரை ஏமாற்றுகிறீர்கள் என்று நான் கேட்கிறேன். ஹிந்தி படிக்கலாம், பிரெஞ்சு படிக்கலாம், ஜெர்மன் படிக்கலாம். திமுக காரங்க நடத்துகிற ஸ்கூல்ல முதலமைச்சர் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் உட்பட, திமுக அமைச்சர்கள் உட்பட நடத்துகிற ஸ்கூல்லாம் அதெல்லாம் அத்தனை வசதி இருக்கு. ஆனால் சாதாரண மக்கள் விரும்பினால், நான் சொல்லுவது அரசாங்கத்திற்கு வரி செலுத்துகிறவன் என்கிற முறையில் என்னுடைய பிள்ளையோ என்னுடைய பேரப்பிள்ளையோ ஹிந்தி படிக்க விரும்பினால் அரசாங்க ஸ்கூல்ல கற்றுத்தரணும். அது கற்றுத்தராம இருட்டடிப்பு செய்வதோடு மட்டுமில்லாமல் எங்கேயுமே வரக்கூடாது என்கிற எண்ணத்தோடு ஹிந்தியே இல்லை என்று சொன்ன பிறகும், 3வது மொழிதான் என்று சொன்ன பிறகும் பிடிவாதமாக நாங்கள் ஹிந்தி திணிப்பை எதிர்க்கிறோம். எங்கே ஹிந்தி திணிப்பு என்று முதலில் கேட்கிறேன். நான் ஹிந்தி வர வேண்டும் என்கிறேன், நீங்கள் திணிப்பு என்கிறீர்கள். திணிப்பே நடைபெறாத போது நீங்கள் பக்கத்தில் இருக்கிற போங்க சார், நான் டிராவல் பண்ணுறேன், கர்நாடகா போங்க, பெங்களூரில் போய் பாருங்க, ஹைதராபாத் போய் பாருங்க, எத்தனை பேர் ஹிந்தி பேசுகிறாங்க தெரியுமா? தாய்மொழி இல்லாதவர்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அது பயன்படுகிறது. அங்கெல்லாம் ஹிந்தி நிறைய இடங்களில் பயன்படுகிறது. பெங்களூர், ஹைதராபாத்தில் இருக்கிறது நிறைய மென்பொருள் நிறுவனங்கள், ஏராளமான வெளிமாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் வருகிறார்கள். அங்கே புழக்கத்தில் போகிற வர்த்தக நிலையங்களில் ஹிந்தி பயன்படுகிறது, ரயில்வே நிலையங்களில் பயன்படுகிறது. ஆகவே ஹிந்தி வர வேண்டும் என்கிறேன். ஆனால் திணிப்பு இப்போது நடைபெறவில்லை. திமுக நடத்துவது மொழியின் பெயரால் மோசடி அரசியல் என்கிறேன் நான். ஆனால் நீங்கள் என்னதான் கரடி மாறி கத்தினாலும் தமிழ்நாட்டில் மீண்டும் மொழி போர், கிழி போர்லாம் கிழிக்க முடியாது. நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. முன்ன ஊரை ஏமாத்துனீங்க, ஜனங்களை ஏமாத்தி மக்களை, மாணவர்களை, வாழ்க்கையை பாழடித்தீர்கள். 30 ஆண்டுகளுக்கு முன் கல்வி நிலையங்களில் படித்தவர்கள் வாழ்க்கையை இப்போது நொந்து கொள்வதற்கு காரணம் திமுக தான். அதிமுக கூட அல்ல. அதிமுக எம்ஜிஆர் காலத்தில் அதே நிலையை பின்பற்றியது என்பதெல்லாம் இவர்கள் உருவாக்கிய கேடுகட்ட நிலை. அந்த நிலையை அவர்களும் தொடர்ந்தது என்பது அவலம், தேவையில்லாத வேலை. ஆனால்
நீங்கள் 30 ஆண்டுகளுக்கு முன் நான் படித்த மாணவன் என்ற முறையில் சொல்றேன், அப்போ படித்த மாணவன் என்ற முறையில் ஹிந்தி கற்காத வேதனை எனக்கு இருக்கிறது. ஆனால் இப்போது கற்பதற்கு ஒரு வாய்ப்பு வருகிறது, மத்திய அரசாங்கம் கொடுக்கிறது. இதுல இன்னொன்றையும் நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட வேண்டும். காங்கிரஸ் செய்வது மோசடி வேலை. இதே தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ராஜீவ்காந்தியினுடைய அரசும் நரசிம்மராவனுடைய அரசும் மன்மோகன் சிங் ஆட்சியும் நவோதயா பள்ளிகளை நாடு முழுவதும் விரிவுபடுத்த வேண்டும் என்ற கொள்கையை உருவாக்கிய போது இதே சட்டமன்றத்தில் டாக்டர் கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது காங்கிரஸ் கட்சியினுடைய வலிமையான உறுப்பினர்களில் ஒருவராக இருந்த பீட்டர் அல்போன்ஸ், வலிமையான வாதங்களை வைக்கக்கூடிய பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் நவோதயா பள்ளிகளை ஏன் கொண்டு வர மறுக்கிறீர்கள் என்று இதே சட்டசபையில் கேட்டார். சாதாரண கிராமப்புற மாணவர்கள் அதனால் பயன்பெறுவார்கள், அது உண்டு உறைவிட பள்ளிகளாகவும் வரும், ஏன் அதை தடுக்கிறீர்கள் என்று கேட்டவர் இதே பீட்டர் அல்போன்ஸ். இன்றைக்கு இருக்கிற காங்கிரஸ் தொங்கு சதை, திமுகவின் தொங்கு சதையாக இருக்கிற காரணத்தால், திமுகவின் அடிவருடிகளை போல மாறிவிட்ட காரணத்தால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இவர் கூவுகிறவர் திமுகவின் குரலை அப்படியே பிரதிபலிப்பவர் தான் செல்வ பெருந்தகை. அவர் காங்கிரஸுக்கு அவருக்கு சம்பந்தமே கிடையாது. வெவ்வேறு கட்சியில் இருந்துட்டு காங்கிரஸுக்கு வந்தார், வந்த உடனே தலைவர் பதவியை கொடுத்துட்டாங்க. இப்போ அவருக்கு 20 மாவட்ட தலைவர்கள் எதிர்ப்பு போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. அவர் ஒரிஜினல் காங்கிரஸே கிடையாது. ஒரிஜினல் காங்கிரஸ்காரர்கள் ஹிந்தியை வலியுறுத்தியவர்கள், மும்மொழி கொள்கையை வலியுறுத்தியவர்கள். காங்கிரசும் மும்மொழி கொள்கையை கடைபிடிக்கிற கட்சி. இரண்டாவது, ப. சிதம்பரம் உள்துறை அமைச்சராக இருந்த போது ஹிந்தி தினம் கொண்டாடப்பட்டிருக்கிறது. அதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றன, மத்திய அரசு அறிவிப்புகளில் இருக்கின்றன. மத்திய அரசு தொடர்ந்து கொண்டாடுவதுதான். ஏதோ காங்கிரஸ் கொண்டாடாத மாதிரி தான், பிஜேபி வந்த மாதிரி தான் எல்லாம் நடைபெறுவது என்பதெல்லாம் பித்தலாட்ட பிரச்சாரம். இது தமிழ்நாட்டில் எடுபடாது. இல்ல, அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு இங்கிலீஷே போதும். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, வெளி மாநிலங்களுக்கு போனால் நாங்கள் ஹிந்தி பேசணும் அப்படின்ட்டு. எங்களுக்கு இங்கிலீஷ் இருக்குது, அங்கே இங்கிலீஷே நாங்கள் ஒழுங்காக படிக்கிறோம், நாங்கள் இங்கிலீஷ்லேயே போய் பேசிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் சொன்னது அவங்க நடத்தக்கூடிய பள்ளிகள் எல்லாமே ஹிந்தி இருக்கு அப்படின்னா, ஒரு திமுகவுடைய செய்தி தொடர்பாளர் ஜெயராஜன் நினைக்கிறேன், அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, அது வியாபாரம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி விஜய், திருமாவளவன் எல்லார் பேர்லையுமே பள்ளி இருந்தாலும் கூட அது வியாபாரங்க, அது வேற. இது நாங்க பாலிசி. ஏன் அந்த வியாபாரத்தை நான் எப்படி அது நீங்க நியாயப்படுத்துறீங்க எனக்கு புரியல. லட்சக்கணக்கு இல்ல நான் அவர்களைத்தான் சொல்லுகிறேன், உங்களை சொல்லவில்லை. லட்சக்கணக்கான மாணவர்கள் ஹிந்தி விரும்பிதானே போய் அந்த பள்ளியில சேர்கிறார்கள், கற்கிறார்கள். யாரும் அவர்கள் மீது திணிக்கவில்லையே. அப்போ வரி செலுத்துகிற மற்ற குடிமக்களுக்கு அந்த உரிமை வேண்டும் என்கிறேன் நான். நீ கற்பித்து தராவிட்டாலும் மத்திய அரசு கற்பித்து தருகிறது. நீ ஏன் தடுக்கிறாய்? நீ ஏன் போய் நீதிக்கு பிச்சை போல கையேந்துகிறாய்? நீ தான் தடுக்கிறாய். நீ தடுப்பதே நான் தவறு என்று சொல்லுகிறேன். வரி செலுத்துகிறவனுக்கு கேட்கிற உரிமை இருக்கிறது, குடிமகனுக்கு உரிமை இருக்கிறது. நான் சேர்க்கிற அரசு பள்ளியில் நான் 3வது மொழி படிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அதை செய்து தர வேண்டிய கடமை தமிழக அரசுக்கு இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது என்கிறேன் நான். அப்படி நீ செய்யாவிட்டாலும் போ, தொலைந்து போ. மத்திய அரசாங்கம் செய்கிறேன் என்கிறது, அதையும் ஏன் கூடாது என்று சொல்லுகிறாய்? ஆகவே உன்னுடைய பிள்ளைகள் 10 மொழிகள் படிப்பார்கள், என் வீட்டு பிள்ளை 2 மொழி படித்தால் போதும் என்று உபதேசம் செய்வதற்கு நீ யார்? தன் பிள்ளை எந்த மொழியில் கல்வி கற்க வேண்டும், எத்தனை மொழிகளை கற்க வேண்டும் என்று முடிவு செய்கிற உரிமை அவனுடைய தந்தைக்கு இருக்கிறதே தவிர உனக்கு அந்த தகுதியோ யோக்கியதையோ கிடையாது. அதை தடுக்கிற உரிமையும் கிடையாது. ஆகவே தமிழக அரசு செய்வது மோசடித்தனம் என்கிறேன் நான். அரசியல் ரீதியான மோசடி திமுக செய்வது. ஆகவே அதை செய்வதற்கு அவர்களுக்கு உரிமை கிடையாது. மக்கள் அதை இப்போது புரிந்து கொண்டு விட்டார்கள். 65 மாதம் நடக்காது. ஜனங்களை ஏமாற்ற முடியாது, ஊரை ஏமாற்ற முடியாது. இது ஒரு கருத்து. இன்னொன்று, நீங்கள் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் அந்த திரு உதயநிதி அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த சவாலை பற்றி கேட்டீர்கள். திரு உதயநிதி அவர்கள் வரம்பு மீறி பிரதமரை விமர்சிக்கிற காரணத்தால் அண்ணாமலை பதிலடி கொடுக்க வேண்டி வந்தது. அதுவும் அவரே தெளிவாக சொல்லிவிட்டார். நீ என்ன லாங்குவேஜில் பேசுகிறீர்களோ அதே லாங்குவேஜில் தான் பதில் கிடைக்கும் என்கிறார். அது அவருடைய பாணி அரசியல். இப்படிப்பட்ட அரசியல் தான் பாஜகவுக்கு தேவை. அந்த அரசியலை அவர் செய்கிறார். அப்படித்தான் சில தலைவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள். நான் ஏற்கனவே ஒரு உதாரணம் சொன்னேன். பாஜகவில் மென்மையான தலைவர்களும் இருந்தார்கள், காங்கிரஸில் மென்மையான தலைவர்களும் இருந்தார்கள், ஆக்ரோஷமான தலைவர்களும் இருந்தார்கள். ஒரே நேரத்தில் கலைஞர் கருணாநிதியும் செல்வி ஜெயலலிதாவையும் எதிர்க்கக்கூடிய வாழப்பாடி ராமமூர்த்தி காங்கிரஸை பரபரப்பு அரசியல் செய்து கொண்டிருந்தார், மையப்புள்ளியில் வைத்திருந்தார். EVKS இளங்கோவன் அப்படி இருந்தார். திரு அண்ணாமலை அப்படி செய்கிறார். அவர்களை விட கூடுதலாக இவர்களுடைய ஊழலையும் அம்பலப்படுத்துகிறார். அதுதான் இவர்களுக்கு எரிச்சலே. ஆகவே நீங்கள் கோபேக் ஸ்டாலின் என்று சொன்னால் ஏன் அவர் கெட் அவுட் ஸ்டாலின் என்று சொல்லக்கூடாது? சொல்லுவதற்கு எல்லா உரிமையும் உண்டு.
நீங்கள் கோபாக் ஸ்டாலின் என்று கருப்பு பலூன் பறக்க விடுவீர்கள். அவர் கெட் அவுட் ஸ்டாலின் என்று எழுதுகிறேன், சோறில் எழுதுகிறேன், ட்ரெண்டிங் போடுகிறேன் என்கிறார். இதில் எந்த தவறும் கிடையாது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயமா இந்த அரசியல் சம்பந்தமாக விஷயம் வரும்போது, குறிப்பா பாஜக திமுக அப்படின்னு வரும்போது, இப்போ வந்து இந்த லைம் லைட்டுக்கு வந்து ரொம்ப பாஜக விசஸ் திமுக அப்படிங்கிறது தான் ரொம்ப ஹைலைட்டா தெரியுது. ஸோ இப்போ இந்த விஷயம் வந்து ப்ளோ அப் ஆனதுக்கும் ஒரு முக்கியமான காரணம் இந்த மொழி சம்பந்தமான அரசியலா இருக்கு. ஸோ உங்களுடைய பார்வை? இல்லை, மொழி சம்பந்தமான அரசியலை திரும்பவும், அதாவது மொழி இன உணர்வுகளை தூண்டிவிட்டே திமுக அரசியல் செய்து பழக்கப்பட்டு விட்டது. நீங்கள் அதுவும் பார்த்தீர்கள் என்றால் மத்தியில் ஆட்சியில் இருக்கிற போது இந்த சிந்தனையெல்லாம் அவர்களுக்கு வராது. என்ன, மத்தியில் ஆட்சியில் இருந்தபோது மாநில சுயாட்சி பற்றி எப்போதாவது பேசியிருக்கிறார்களா? மாநில சுயாட்சியின் கீழ் என்னென்ன அதிகாரங்கள் மாநிலங்களுக்கு இருக்க வேண்டும், மீதி மற்ற அதிகாரங்கள் மத்திய அரசிடம் இருக்கட்டும். என்ன அதிகாரம்? மத்திய அரசிடம் 3 தான் இருக்கணுமா இவங்க சொன்னது. இராணுவம், ரூபாய் நோட்டு அடிப்பது, வெளியுறவு கொள்கை. இந்த 3ஐ தவிர மீறியெல்லாம் மாநில அரசிட்ட கொடுத்துட வேண்டியது தானேன்னு மாநில சுயாட்சி, இதுதான் எங்கள் மாநில சுயாட்சின்னு பேசுனாங்க. திமுக வாஜ்பாய் ஆட்சியில் ஒட்டி கொண்டிருந்தது. மன்மோகன் சிங் அவர்களுடைய ஆட்சியில் 10 ஆண்டு காலம் அட்டை மாதிரி ஒட்டி கொண்டு, அதிலும் முதலில் சில ஆண்டுகள் இவர்கள் தயவில் தான் அந்த ஆட்சியே நடைபெறும் என்றிருந்த நேரத்தில் அந்த ஆட்சியிடம் அட்டை இரத்தத்தை உரிவதைப் போல கொழுத்த இலாக்காக்களை வாங்கி கொண்டு தங்களை வளப்படுத்தி கொண்டார்கள். இந்த கொள்கைகளில் ஒன்றையாவது அரசியல் சட்டத்தில் வலியுறுத்தி சேர்க்கக்கூடிய ஒரு வேலையை திரும்பையாவது கிள்ளி திமுக போட்டிருக்கிறதா என்று நான் கேட்கிறேன். ஆகவே இப்போது சும்மாவாது இந்த திராவிட அரசியல், திராவிடம் என்பதே நிலப்பரப்பு, அதுதான் சீமான் சொல்றாரு. மோசடி வேலை பண்ணாதீங்க, இங்கே நடப்பது நாங்கள் தமிழர்கள், திராவிடர்கள் அல்ல என்கிறார். நான் இதை வேறு ஒரு முன்பே கேட்டிருக்கிறேன். அவருக்கு முன்பாகவே உங்களை தவிர, தமிழ்நாட்டில் இருக்கிறவனை தவிர, திமுக காரனை தவிர வேறு எந்த மாநிலத்திலாவது நீங்கள் போங்கள், ஆந்திராவோ தெலுங்கானாவோ கேரளாவோ கர்நாடகாவோ போய் நீங்கள் திராவிடர்களா என்று கேளுங்கள், சிரிப்பார்கள். நாங்கள் கன்னடியர்கள், நாங்கள் தெலுங்கர்கள், தெலுங்கு தேசம் மனதே அப்படின்னு ராமாராவ் ஆரம்பித்தார். அந்த மாதிரி அவர்களுடைய நிலப்பரப்பை கூறி தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வார்களே தவிர திராவிடம் என்று சொல்லி அடையாளப்படுத்துவதில்லை. திராவிடர்கள் என்று சொல்லுவதே ஒரு ஏமாற்று வேலை. அப்படி ஒரு இனம் கிடையாது. தமிழினம் என்றுதான் இருக்கிறது, தமிழர்கள் என்றுதான் இருக்கிறார்கள். திராவிடம் என்பது நிலப்பரப்பு தான், சித்தாந்தம் அல்ல. ஏனென்றால் உங்களுக்கு ஒரு சித்தாந்தமும் ஒரு காலத்திலும் நிலையாக இருந்ததே கிடையாது. ஆகவே அண்ணாமலை அவர்கள் இவர்களை சரியான திசையில் சரியான பதிலடி கொடுக்கிற ஒரு தலைவராக இருக்கிறதால் ஹி பிகேம் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். பிஜேபிக்கு சரியான எதிர்நிலையில் நின்று அரசியல் செய்ய வருகிறவராக, கலங்கடிப்பவராக அவர் இருக்கிறார். இப்போ அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அவரும் வந்து தமிழகத்துக்கு இருமொழி கொள்கை வேண்டும், இருமொழி கொள்கை தான் எங்களுடைய கொள்கையும் கூட அப்படின்ட்டு வந்து அதை வந்து வலியுறுத்தி இருக்கிறார். அதுதான் நான் சொல்லுகிறேன், கால மாற்றத்திற்கு ஏற்ப, இன்றைய உலகத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு கட்சியும் அல்லது ஒவ்வொரு அமைப்பும் தன்னை தகவமைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் சரியாக இருக்கும். அதை உணராமல் பழைய கருத்துக்கள், பழைய சித்தாந்தங்களையே பேசிக்கொண்டிருந்தால் மக்கள் உங்களை பார்த்து நகையாடுவார்கள், உங்களை ஒதுக்கி விடுவார்கள். அதுதான் நடக்கும். அதிமுக திமுகவை காப்பி அடிப்பது என்பது, இந்த விஷயத்தில் காப்பி அடிப்பது, கடந்த காலத்தில் அதையே செய்தோம் இப்போது அதையே செய்கிறோம் என்பது தவறான செயல்பாடு என்பது என்னுடைய பார்வை. நீங்கள் விரும்புகிறவர்களை எந்த மொழி வேண்டுமானாலும், ஹிந்தியை அல்ல, எந்த மொழியை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளுகிற உரிமை இருக்கிற காரணத்தால், ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அந்த உரிமை இருக்கிற காரணத்தால், தன் மகன் என்ன படிக்க வேண்டும் என்று தேர்ந்தெடுக்கிற உரிமை அந்த மாணவனுக்கும் பெற்றோருக்கும் தான் இருக்கிறது என்கிற காரணத்தால் அதை அனுமதிப்பது தான் நியாயம். அதை அனுமதிப்பது தான் எதிர்கால தலைமுறையை நீங்கள் வலுப்படுத்துவதற்கு உதவும். திமுகவினுடைய உளுத்து போன பழைய காயலாங்கடை வாதத்தை நீங்களும் காப்பி அடிப்பது நல்லதல்ல என்பதுதான் என்னுடைய பார்வை. கூட்டணி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாவேகாக்கும் அதிமுகவுக்கும் கூட்டணி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்குன்னு செய்திகள் வந்து கொண்டிருக்கு. அதுல வந்து கிட்டத்தட்ட சரிசமமாக 117 117, அப்புறம் வந்து 2.5 ஆண்டுகள் நீங்கள் முதலமைச்சர், 2.5 ஆண்டு விஜய் முதலமைச்சருங்கிற அளவுக்கு பேச்சுவார்த்தை போவதாக சொல்லப்படுது. இது உண்மைதானா? இந்த மாதிரி இது வந்து கர்நாடகாவில் ஒரு வாட்டி பேசு பொருளாகி கர்நாடகாவில் ஒர்க் ஆகலை, தமிழகத்தில் மட்டும் ஒர்க் ஆகிடுமா? அது தமிழகத்திலையும் ஒர்க் ஆகலை. நீங்கள் தமிழகத்தில் ஒர்க் ஆகுமான்னு வேண்டாம், தமிழகத்திலும் ஒர்க் ஆகலை. 1980 திமுக காங்கிரஸ் கூட்டணி தலா 110 தொகுதிகளில் போட்டியிட்டது. ஆனால் அதன் காரணமாக தோல்வி அடைந்தது நான் ஏற்கவில்லை.
2 பேரும் ஒருவரை ஒருவர் நம்பாமல் காலை வாரி விட்டு கொண்டார்கள் என்றெல்லாம் செய்திகள் இருந்தாலும் கூட அதுவல்ல காரணம். 1980 திருமதி இந்திரா காந்தியிடமும் திரு சஞ்சய் காந்தியிடமும் திராவிட முன்னேற்றக் கழகம் மன்றாடி கெஞ்சி கூத்தாடி எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சியை ஜனநாயக விரோதமான முறையில் கலைத்தார்கள். எந்த குற்றமும் செய்யாத நிலையில் நான் என்ன தவறு செய்தேன், என் ஆட்சி ஏன் கலைக்கப்பட்டது என்ற ஒற்றை கேள்வியை முன்வைத்து திரு எம்ஜிஆர் அந்த தேர்தலை சந்தித்தார். திமுக படுதோல்வி அடைந்தது. 2.5 ஆண்டுகளில் ஆட்சியை கலைத்து 1977 அமைந்த ஆட்சியை 80 கலைத்து மீண்டும் தேர்தலை சந்தித்த போது திமுக படுதோல்வி அடைந்தது. எம்ஜிஆர் மறைவருகிற வரை திமுகவால் கோட்டை பக்கம் எட்டி கூட பார்க்க முடியவில்லை. ஆகவே அப்போது இருந்த சூழ்நிலை வேறு. விஜய் இப்போது அதிமுகவிடம் அவ்வளவு தொகுதிகள் கேட்கிறாரா என்று தெரியாது. ஆனால் நீங்கள் கூறுவது போல வெவ்வேறு தகவல்கள் பரவி கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு தமிழகத்தில் திமுகவும் அதிமுகவும் பணம் கொடுத்துதான் கூட்டம் சேர்க்க வேண்டிய கட்சிகளாக இருக்கின்றன. ஆனால் விஜய் புறப்பட்டால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடுவார்கள். ஆகவே அவருடைய பாப்புலாரிட்டி ஏன் இன்னொரு கட்சிக்கு நாங்கள் உதவ வேண்டும் என்று விஜய் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் தனிப்பட்ட முறையிலே உரையாடுகிற போது கூறுகிறார்கள். அதே எண்ணம் விஜயிடம் வெளிப்பட்டிருக்க வேண்டும். அவர்கள் கூறுவது திரு விஜயினுடைய குரலாக இருக்கலாம் என்பது என்னுடைய பார்வை. ஆகவே திரு விஜய் கூட்டணிக்கு வருவார், அதுவும் தன்னுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு தான் கொடுக்கிற 40 இடங்களை ஏற்றுக்கொண்டு வருவார் என்று எடப்பாடி அவர்கள் எதிர்பார்த்தால் இலவுகாத்த கிளியாக ஏமாந்து போவார் என்று நான் தொடர்ந்து கூறி வருகிறேன். இப்போது சமீபத்தில் சில முன்னணி நிர்வாகிகள், அதிமுக நிர்வாகிகளோடு நான் பேசிய போது விஜய் வரமாட்டார் என்று எங்களுக்கு தீர்மானமாக தெரிந்து கொண்டிருக்கிறது. ஆகவே ஒன்றுபட்ட அதிமுக, பாஜக, தமாக, தேமுதிக, பாமக, புதிய தமிழகம், புதிய நீதி கட்சி ஆகிய கட்சிகளை உள்ளடக்கிய ஒரு வலிமையான கூட்டணியை அமைத்தால் திமுகவை வீழ்த்த முடியும் என்பது எங்கள் பார்வை. திரு எடப்பாடி பழனிசாமியும் அதை விரைவில் உணருவார். அதை நோக்கி அவருடைய சிந்தனையும் வந்துவிடும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஸோ அதிமுக பாஜக கூட்டணி வந்துடும் அப்படின்ட்டு நினைக்கிறீங்க? அப்படி வருவது நல்லது என்கிற பார்வை அதிமுகவின் முன்னணி தலைவர்கள் சிலரிடையே உருவாகி இருக்கிறது. அதை நான் தனிப்பட்ட முறையில் உரையாடும் போது உறுதி செய்து கொண்டு உங்களிடம் கூறுகிறேன். ஆனா இது எடப்பாடிக்கு வரணும் இல்லையா? நிச்சயமாக அவருக்கு வேறு வழி இல்லாத நிலை ஏற்படும் என்று நான் நினைக்கிறேன். அவருக்கு வேறு வழியே இருக்காது. விஜய் வரவில்லை என்றால் அவர் யாரோடு போவார்? வெறும் பாட்டாளி மக்கள் கட்சியோடு சேர்ந்து வெற்றி பெற்று விட முடியுமா? பாமக, தேமுதிக சேர்ந்து, பாஜக தலைமையில் வேறு சில கட்சிகள், விஜய் தலைமையில் ஒரு அணி, திமுக தலைமையில் ஒரு அணி, நிச்சயமாக அது திமுகவின் கை ஓங்குவதற்குத்தான் வழிவகுக்கும். எடப்பாடி அவர்களுடைய எண்ணம் ஈடாராது. ஒன்றுபட்ட அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக உள்ளிட்ட எல்லா கட்சிகளும் சேர்ந்தால்தான் திமுகவை வீழ்த்துவதற்கு கூடிய அது முதன்மை அணியாகும். திமுக 2வது அணியாகும். விஜய் 3வது இடத்திற்கு தள்ளப்படுவார். இந்த நேர்காணல் இறுதியான கேள்வி, இப்ப திமுக ஏற்கனவே தேர்தல் பணிகளை தொடங்கி விடுவதாக பார்க்கப்படுது. குறிப்பா முதலமைச்சர் வெளியிட்ட வீடியோ, அந்த அப்பா சென்டிமெண்ட் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள்லயே திமுக அவங்களுடைய தேர்தல் பணிகளை தொடங்கி விடுவதாக பார்க்கப்படுது. ஆனா அதிமுக இன்னும் தொடங்கலை அப்படிங்கிற விமர்சனமும் இருக்கு. உங்களுடைய பார்வை? அதிமுக தேர்தல் பணியை தொடங்குவதற்காக ஏதோ ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு முயற்சி செய்தால் அவர்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வந்து விடுகிறது. இப்போது தேர்தல் கமிஷன் ஒரு செட்பேக், அந்த ஆர்டர் ஒரு செட்பேக், ஹைகோர்ட் ஆர்டர். அடுத்தது செங்கோட்டையன் அவரை அவமதிப்பதாக அவர் நினைக்கிறார். அவர் செங்கோட்டையன் சில வேதனைகளை மறைமுகமாக வெளிப்படுத்தினார் பொதுக்கூட்டங்களில், இன்னும் நேரடியாக வெளிப்படுத்தவில்லை. அவரை அழைத்து சமாதான பேச்சுவார்த்தையும் இவர்கள் செய்வதற்கு முற்படவில்லை. செங்கோட்டையன் அதிமுகவில் ஒரு முன்னணி தலைவர், தொண்டர்களிடமும் நிர்வாகிகளிடமும் செல்வாக்கு பெற்றவர். அதிமுக தங்களுக்குள்ளேயே அவ்வப்போது பிரச்சனைகளை தோண்டிக் கொள்வதால் தேர்தல் குறித்த சிந்தனைக்கே அவர்கள் போகவில்லை. அவர் பாட்டு உட்கார்ந்துருக்கிறார், ஏதோ தங்களை தேடி கட்சியெல்லாம் வரும்னு நினச்சிட்டு உட்கார்ந்துருக்கார். நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலுக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டு வருகிறது. மாவட்ட நிர்வாக அமைப்புகளை மாற்றி இருக்கிறது. சில மாவட்டங்களில் செயல்படாத மாவட்ட செயலாளர்களை எடுத்துவிட்டு கொஞ்சம் வீரியத்தோடு செயல்படுகிறவர்களை பொறுப்பாளர்களாக்கி இருக்கிறது. அதிமுகவிலிருந்து வருபவர்களுக்கு பொறுப்புகள் கிடைக்கும் என்ற சிக்னல் அனுப்பப்படுகிறது. அதற்கு உதாரணமாக தோப்பு வெங்கடாச்சலத்துக்கு பதவி போடுகிறார்கள். அதே போல மாவட்ட எண்ணிக்கையை பிரித்து இளைஞர்களுக்கு வாய்ப்பு தர வேண்டும் என்ற உதயநிதியின் விருப்பத்திற்கு ஏற்ப சில மாற்றங்கள் செய்யப்படுகின்றன. அதே போல் முதலமைச்சர் போய் பொதுமக்களை டூர் போகிற இடங்களில் இறங்கி போய் சந்திக்கிறார், மக்களோடு முதல்வர் என்கிறார், எல்லா ட்ராமாவும் பண்ணுகிறார். அந்த அண்ணா பல்கலைக்கழக சம்பவம் ஒரு பக்கம் இருந்தது, அங்கங்கே அடுத்தவர பாலியல் சீண்டல்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. பள்ளி மாணவிகள், 4ஆம் வகுப்பு மாணவிகள்லாம் சீண்டல் நடக்குது, கல்லூரி மாணவிக்கு சீண்டல் நடக்குது, ரயில்வே ட்ராக்கில் நடந்து போகிற போலீஸ் கான்ஸ்டபிள்கிட்ட ரவுடி மிஸ்பிஹேவ் பண்ணுறான். இவ்வளவு தூரம் சமூக விரோத செயல்கள், குற்றங்கள் அதிகரித்து கொண்டிருக்கின்றன. இது நாள்தோறும் செய்தியாகி கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் என்னை எல்லோரும் அப்பா என்று அழைக்கிறார்கள் என்கிறார். இதை என்ன சொல்லுவது? அவர் கள யதார்த்தத்தையே பார்க்காத முதலமைச்சராக இருக்கிறாரு. இல்லை என்றால்
அவருக்கு யாரோ ஒரு ஐடியா கொடுத்துருக்கிறார்கள். செல்வி ஜெயலலிதா தன்னுடைய இறுதி காலத்தில் அவர் அம்மா என்று அழைக்கப்படுகிற ஒரு நிலையை உருவாக்கிட்டார். உங்கள் அம்மா இருக்கிறேன், உங்கள் அம்மா இருக்கிறேன்னு அவர் பேசி கடைசியில் மக்களும் அம்மா என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். அதற்கு காரணம் அம்மா உணவகம்னு கொண்டு வந்தாங்க. அம்மா உணவகம் என்பது இவர்கள் வந்தாலும் பேரை மாற்ற முடியாதபடி பேசும் பொருளாகிவிட்டது. அம்மா குடிநீர் என்னென்னமோ பண்ணாங்க. ஆனால் இவர் பாலியல் குற்றங்களை இரும்பு கரம் கொண்டு அடக்கி குற்றங்கள் நடைபெறாமல் பாதுகாப்பை ஏற்படுத்தாமல் எல்லோரும் என்னை அப்பா என்று அழைக்கிறார்கள் என்று சொன்னால் அதை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? ஆகவே அந்த நிலை எட்டிவிட்டதாக முதலமைச்சர் ஒரு கற்பனையில் இருக்கிறார். அப்படி இல்லை நிலை. நான் முதலமைச்சரை தனிப்பட்ட முறையில் குறை சொல்ல விரும்பவில்லை. அவர் இதையெல்லாம் விரும்புவார், இதெல்லாம் விட்டுட்டாரு, அப்படியே விட்டுட்டாருன்னு நான் சொல்லலை. ஆனால் குற்றங்களின் எண்ணிக்கை கவலைக்குரிய வகையில் பெருகி கொண்டிருக்கின்றன. காவல்துறை தயவு தாட்சண்யம் இல்லாமல் இந்த குற்றங்களை தடுக்கக்கூடிய மிக முனைப்பான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். நான் என்னமும் சொல்லுகிறேன், போலீஸ் வழிநடுக விஐபிக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற அந்த கலாச்சாரம் பெருமளவு குறைக்கப்பட வேண்டும். போலீஸினுடைய உழைப்பும் நேரமும் இந்த பாதுகாப்பிலேயே பாதி நேரம் போய்விடுகிறது. எல்லோருமா கொலைக்கு என்ன நேரமும் வேணாலும் தீவிரவாதிகள் தாக்கி விடுவார்கள்ன்ற பட்டியலில் இருக்கீங்க. எத்தனை பேருக்கு எவ்வளவு போலீஸ் பாதுகாப்பு? ஆகவே நீங்கள் இந்த போலீஸ் எண்ணிக்கையெல்லாம் குறைத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன், பொதுமக்கள் நடமாடுற இடம், அப்படி இப்படின்னு போடலாம். கூடுதலாக கண்காணிப்பு கேமராக்களை போடலாம். இந்த மாதிரி இதெல்லாம் இந்த செலவினத்தை குறைத்தால். ஆனால் குற்றங்கள் ஒரு பக்கம் பெருகி கொண்டிருக்க, குறிப்பாக பெண்களுக்கு எதிரான பாலியல் சீண்டல்கள் அதிகரித்து கொண்டிருக்கிற நிலையில் என்னை பெண்கள், தாய்மார்கள், குழந்தைகள்லாம் அப்பான்னு அழைக்கிறார்கள் என்று முதலமைச்சர் சொல்லுவது உண்மை நிலையை பிரதிபலிப்பதாக இல்லை. ஆகவே அவருடைய கருத்தை நான் ஏற்கிற நிலையில் இல்லை. நன்றி சார். பொலிட்டிக்கல் பில்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். வாய்ப்புக்கு நன்றி.